உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 17வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் புத்திரகொண்டம்பாளையம் சீனிவாசன் ஐயா அவர்கள் பஞ்ச மகா புருஷ யோகம் அப்படிங்கிற தலைப்புல பேச போறார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என்னை வழிகாட்டிய குருமார்களை வணங்கி இந்த ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொண்ட ஜோதிடர்களையும் வணங்கி இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தை பற்றி பேச இருக்கிறேன். இப்போ பஞ்சமகா புருஷ யோகம் என்பது என்ன, அதை பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விளக்கத்தை சொல்லிடலாம். இப்போ நவகிரகங்கள் 9, அதில் 2 ஒளி கிரகங்கள் 2 நிழல் கிரகங்கள் இருக்கு. அதை தவிர்த்த மீதி 5 கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோகம் தான் இந்த பஞ்சமகா புருஷ யோகம். சரிங்களா? அந்த 5 கிரகங்கள் என்ன? செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த கிரகங்கள் சேர்க்கை இல்லாமல் தனித்தே இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தை தந்துரும். ஆக்சுவலா இத குரு ஆதி ஐவர் என பெயர் உண்டு. இந்த செவ்வாய் தான் இந்த டீமுக்கே லீடர். பஞ்சமகா புருஷ யோகத்தின் நன்மைகள் என்னன்னு ஃபர்ஸ்ட் இப்ப சொல்றேன் ஒன்னொன்னா. பஞ்சமகா புருஷ யோகம் ஒருத்தருக்கு இருந்துருச்சுன்னா பிரபலம், ஃபர்ஸ்ட் அவங்க அடைகிறது பிரபலம், அதிகாரம், செல்வ வளம், சந்தோஷம், நினைச்சபடி வாழ்ற வாழ்க்கை. அது நமக்கு எப்படி இருக்கு, நமக்கு இருக்கா இல்லையா, அது ஆக்டிவேட்ல இருக்கா இல்லையா, நம்ம எப்படி செயல்படுறதுன்னா, ஒரு நாளைக்கு 2 பேராவது நம்மளை வணங்கிட்டு போவாங்க. நாம ஒரு 2 பேர்த்தையாச்சும் ஆசீர்வதிப்போம், நன்மை பெருகட்டும், வாழ்க வளமுடன். அது மட்டும் இல்லாத முன்னோர்களோட புண்ணியம் அதிகமா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தலைவனா உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாத மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கும். சரி, இப்ப பஞ்சமகா புருஷ யோகம் ஏற்பட விதிகள் என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளான விதிகள் தான். என்னன்னா, ஜாதகத்துல கேந்திரத்துல மட்டுமே கிரகங்கள் இருக்கணும். கேந்திரம் என்பது புற வாழ்க்கை சார்ந்தது. அந்த புறவாழ்வு சிறப்பா வேணும்னா இந்த பஞ்சமகா புருஷ யோகம் சிறப்பா வேலை செய்யணும். அதுக்கு சில உதாரணங்களை இப்ப பார்க்கலாம். திடீர் யோகத்தை தரும் இந்த பஞ்சமகா புருஷ யோகம் என்பது கேந்திரங்களில் நிற்க பயன் தருவதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த கேந்திரங்களான 1, 4, 7, 10. இந்த 1, 4, 7, 10க்கு என்ன டெஃபினேஷன் நமக்கு தெரியும். இருந்தாலும் 1 என்பது நமது உடல், மனம், நம்மளோட யோகம் இத்தனையும் சொல்லும். 4ஆம் இடம் நமக்கு வண்டி, வாகனம், சொத்து, நிலம், அறிவு இதெல்லாம் சொல்லும். 7ஆம் இடம் துணை, நண்பன், கூட்டாளி, மனைவி இவங்களெல்லாம் சொல்லுவாங்க. 10 தொழில், வருமானம், இதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான ஒரு யுக்திகள். அடுத்தது பஞ்சமகா புருஷ யோகம் ஏற்பட தகுதியான அமைப்பு என்னன்னு பார்க்கலாம். பஞ்சமகா புருஷ யோகத்திற்கு தகுதி பெற முடியாத அமைப்பு என்னன்னு பார்க்கலாம். இந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல கேந்திரத்தில் ஏறிய 5 கிரகங்களான இந்த செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்களும் வக்கரமா இருக்கக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 1. 2வது அஸ்தங்கமாகக்கூடாது. 3வது ராகுவோடு இணையக்கூடாது. 4வது சூரியனுக்கு நெருக்கமா இருக்கக்கூடாது, ஏன்னா அஸ்தங்கமாயிடும். அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி மாந்தியோடு இணைஞ்சிருக்க கூடாது. இதுதான் ரூல். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்பது நாம அறிஞ்ச பிரபஞ்ச விதி. சோ பஞ்சமகா புருஷ யோகத்திற்கு தடை செய்யும் செயல்படாதவை என்னன்னா, அதாவது இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தை தனியா தான் அனுபவிக்க முடியும். தம்பதி சமேதரா அனுபவிக்க முடியவே முடியாது. இல்லறத்தை பாதிக்கிறது. பஞ்சமகா புருஷ யோகம் இல்லறத்தை பாதிக்குது. இதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா ஸ்ரீ ராமர் ஜாதகம். ராமர் ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா லக்னத்திலேயே குரு சந்திரன்,
திக்பலம் பெற்ற குரு இருக்கார், அங்க சந்திரனும் ஆட்சி பெற்று இருக்கார். அப்போ குரு உச்சமாயி இருக்காருங்க. இதை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதுல ஒரு சூப்பரான ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. இவர் எப்ப தன் நிலை மாதிரி ஒரு அரச பதவி ஏற்கிற டைம்ல தான் அவங்க அம்மா டிஸ்டர்ப் பண்றாங்க. அப்ப ரூல் நம்பர் 1 என்னன்னா, பஞ்சமாதி புருஷ யோகம் தரும் கிரகம் அமைப்பு என்னன்னா, கிரகம் நின்ற வீட்டு அதிபதியை காரகங்கள் நன்மை செய்வதில்லை. இதுக்கு உதாரணம் கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன், அங்க நின்ற குரு தான் இந்த பஞ்சமாதி புருஷ யோகத்தை செய்யறாரு. அந்த வீட்டதிபதி சந்திரன் டிஸ்டர்ப் பண்றாரு, அம்மா டிஸ்டர்ப் பண்றாங்க, நீ காட்டுக்கு போன்னு. ரூல் நம்பர் 2 என்னன்னா, 7ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கார், சுக்கிரன் வீட்டுல. அந்த சுக்கிரன் மனைவியோடையும் அவர் சிறப்பா வாழல. அதனால 2வது ரூல் என்னன்னா, பஞ்சமகா புருஷ யோகம் தரும் கிரகங்களோடு இணைந்த கிரகங்கள் ஜாதகரை தொந்தரவு செய்கிறது. இதுதான் நம்ம ரூல். எனவே இவ்வாறு அமைந்த உறவுகள் மற்றும் காரகங்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த வீட்டதிபதி நின்ற கிரகங்கள் கொடுத்த சத்தியத்திற்காக ரொம்ப அலைக்கழிக்கப்படுகிறார்கள், கொடுத்த வாக்குறுதிக்காக அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அப்ப நாம எப்படி இருக்கணும்னா, வாக்குறுதி அந்த மாதிரி டைம்ல தரக்கூடாது. பஞ்சமகா புருஷ யோகத்தின் விளக்கம் என்னன்னா, ஜாதகத்தின் கேந்திர ஸ்தானங்களான ஒரு கிரகமாவது நல்ல கிரகம் அமையணும். ரூல் நம்பர் 1. அவை ஆட்சி உச்சம் பெற்று பாவகங்களுடன் இருக்கணும், பாவகிரகங்களோட சேரக்கூடாது, திக்பலம் பெற்று இருக்கணும். இது ரூல். 5 கிரகங்களுக்கும் ஒரே விதிதான். யோகங்கள் 5. செவ்வாய் கேந்திரம் ஏற கிடைக்கும் யோகம் ருச்சி யோகம்னு சொல்றாங்க. புதன் கேந்திர ஏற கிடைக்கும் யோகம் பத்திர யோகம்னு சொல்றாங்க. குரு கேந்திரம் ஏற கிடைக்கும் யோகம் அம்ச யோகம். சுக்கிரன் கேந்திரம் ஏற கிடைக்கும் யோகம் மாளவிகா யோகம். சனி கேந்திரம் ஏற கிடைக்கும் யோகம் சசயோகம். பஞ்சமாக புருஷ யோகத்தின் கேந்திரத்தில் ஏறி லக்ன பார்வை பெறும் பொழுது மிகப்பெரிய பலம், செல்வ பலம், அரச பதவி, ஒரு பெரிய மிக ராஜராஜனை போல வாழ்றாங்க. அதுக்கு உதாரணம், ஃபர்ஸ்ட் உதாரணம் நாம எடுத்தோம்னா கலைஞரோட ஜாதகம். கலைஞர் கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 7ல் செவ்வாய் உச்சமாகுது. அப்போ அவர் பேச்ச கவனிங்க, அன்பு உடன்பிறப்புகளேங்கிறார். அப்போ அந்த பஞ்சமகா புருஷ யோகம் அங்க வேலை செய்யுது, நாட்டில் முதலமைச்சர் ஆகிறார். அப்படியே இந்தாண்ட வாங்க. அடுத்தது ஜெயலலிதா ஜாதகம். ஜெயலலிதா ஜாதகத்துல மிதுன லக்னம். மிதுன லக்னத்துல 10ல் சுக்கிரன் மீனத்துல. நாம ஃபர்ஸ்ட்லயே நம்ம ரூல் என்ன சொன்னோம், நின்ற வீட்டு அதிபதி பாதிப்பார் நாங்க. அப்ப சுக்கிரன் நின்ற வீடு மீனம், மீனத்தோட அதிபதி குரு. எப்ப தன்னோட வளர்ப்பு மகன் சொன்னாங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த அம்மாவுக்கு பிரச்சனை. சுதாகரனை வளர்ப்பு மகனா சொன்னாங்க. அதுல இருந்து இந்த அம்மாவுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுல இருந்து இறங்கு முகம்தான். அப்போ இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தை பாதிக்கிறது அந்த வீட்டு அதிபதிகள் அப்படிங்கிறத நம்ம நினைவு கொள்வோம். ஒரு கிரகம் ஆட்சி பெறும் பொழுது பலம் பெறுங்கிறது நமக்கு தெரியும். ஆட்சியை விட உச்சம் பலமானது, அந்த உச்சத்தை விட திக்பலம் பலமானது, அந்த திக்பலத்தை விட பஞ்சமகா புருஷ யோகம் பலமானது. பஞ்சமகா புருஷ யோகம் பரிவர்த்தனையோ இல்ல ராசி நட்சத்திர அமைப்புல மாறுபாடோ வேறு ராசியில இருக்கும் பொழுது வெறும் 20% தான் அது வேலை செய்யுது. இப்போ செவ்வாயின் அதிபதியான ருச்சியோகத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு ஆளுமையும் வீரனாகவும் சாதனையாளராகவும் மாத்துறதுக்கு இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் துணை செய்வது இந்த செவ்வாய் பகவான். அது ருச்சியோகம் என்ற அமைப்பில் இருக்கிறது. தோற்றம், கம்பீரம், வசீகரம், உடல்வாகு, நேர்மை, கோபம், ருத்ர வடிவமா அவர் காணப்படுவார். அவரோட தோற்றமே அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாத வீடு, வாகனம், சொத்து, சகோதர உறவு, உடல் பலம், அதிகாரம், நிலபலன் சேர்க்கை, விளையாட்டுத் துறையில் வெற்றி, எதிரியை வீழ்த்துதல், இதுல மிக முக்கியமான பாயிண்ட், தன் கோபத்தால் சிறப்பாக சாதித்துக் கொள்வார். அவரின் கோபம் அங்கு சிறப்பாக பயன்படும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பத்தர யோகம். பத்தர யோகத்திற்கு அதிபதி புதன். அந்த புதன் கேந்திரம் ஏறும்போது 1, 4, 7, 10 ஆட்சி உச்ச பலம் பெறும் பொழுது அவர்களுக்கு பேரறிவு, கணித அறிவு, சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், மிகப்பெரிய புத்திசாலிகள், தைரியசாலிகள். மேக்சிமம் இந்த மாதிரி பத்தர யோகம் உள்ளவர்களுக்கு இருதார யோகம்
உண்டு. இருத்தார யோகம் கட்டாயம் அமையும். நீங்க ஜாதகத்தை பார்த்த உடனே தெளிவா சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாத அந்த பேச்சுல ஒரு மயக்கும் தன்மையும், செல்வம், சொல்வண்ணம், மதிநுட்பம் போன்றவை மிக அதிகமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது அம்சயோகம். அம்சயோகம் என்பது குரு மூலமா வர்றது. அந்த குரு பார்த்தீங்கன்னா சமூக அந்தஸ்து, பெரிய பதவி, பெரும் பணம், கல்வி நிறுவனங்களை நடத்துதல், நகை கடை வைக்கிறது, பண்ணையை நிர்வகிக்கும் திறன், பேராசிரியர், பல டிகிரி வாங்குறது, இது எல்லாம் அதை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாத சமுதாயத்துல கௌரவம், அதிர்ஷ்டம், இது எல்லாம் கொடுத்துரும். குழந்தைகளை பற்றிய கனவு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். குழந்தைகளுடன் சிறப்பா அவங்களோட எதிர்காலத்தை பத்தி கவலையே பட தேவையில்லை. யார் ஒருத்தருக்கு அம்சயோகம் சரியா அமைஞ்சிருச்சுன்னா அவங்க குழந்தைகள் மிக சிறப்பான ஒரு வளர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரி இறுதியா நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா சுக்கிரனால் விளைவிக்கும் யோகம் மாளவிகா யோகம். அந்த மாளவிகா யோகம் பார்த்தீங்கன்னா ஆடம்பரம், வசதி வாய்ப்பு, இயற்கையாகவே பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி, சகோதரிகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுது, கலையார்வம், நடனம், பாட்டு, கேளிக்கைகளில் அதிகமான ஈடுபாடு, வசீகரம், மகிழ்ச்சியான குடும்பம் அமையுது, சுகபோகங்களை விரும்பி அவர் ஏற்றுக்கொள்கிறார். சனியால் ஏற்படும் யோகம் சசயோகம், மக்கள் செல்வாக்கு, மக்கள் தலைவனாக அவங்களை ஏற்றுக்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாத பெரும் பதவி, பெரிய பெரிய பதவி, தொழிலாளர்களுக்கு பிடித்தவர்களாக அவங்க நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத பூர்வீக மதிப்பு அந்தஸ்து உயருது, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்குது. இந்த பஞ்சமகா புருஷ யோகம் ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. இதை பத்தி மேலும் அடுத்த பதிவுல நம்ம சொல்லுவோம். மிக்க நன்றி.